அவர் நான் பார்த்தேன் எல்லாம் வெளியே அப்ப நீங்க போயிருக்காங்க போக முடியாது. Yeah, very good morning to everyone present here. Can you hear me what I'm speaking right now? Just to leave me a message on the chat box. Is there any sound noise? Can you hear me anything? Hello. Just leave me a message one by one on a chat box itself. Okay, I'm getting messages from someone, so it will be helpful to everyone messaging me. Okay, so I think everyone can hear me. Okay, let's start this session. I'm Gautam. I have been working in the Manfree technologies for the past 2 years, and I have a hands-on experience in Java and then Python languages. And today's session we are going to take data science with Python because data science is a very hot topic in the current programming situation. So let's see the topic. Let's see this topic and how data science is working in a real-time technologies. Okay, let's start this session. So first, what is data science? I'll give you a simple example. So it might be to start this session in Tamil itself. It will be helpful for everyone. First, data science and then our example. First, data science example. First, data science. So data science நம்ம day by day நம்ம activitiesல work பண்றது. For example, நான் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்றேன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது சம் நம்ம டேட்டாஸ் வந்து ஃபீட் பண்ணுவோம். நம்மளோட நேம், நம்மளோட ஃபோன் நம்பர், சம் நம்மளோட பர்சனல் செகண்டரி இமெயில் அண்ட் தென் நம்மளோட அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஃபீட் பண்ணுவோம். இந்த டேட்டாஸை வச்சு சம் ஒரு சயின்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான ப்ரிடிக்ஷன்ஸை நமக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து டேட்டா சயின்ஸ்னு சொல்றாங்க. ஸோ நார்மலாக டேட்டாஸை வச்சு நம்மளால எந்த ப்ராசஸும் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்றாங்கன்னா அந்த டேட்டாஸை வச்சு வேற ஏதாவது ப்ரிடிக்ஷனை நம்ம ஏதாவது கொண்டு வரலாமா, அதாவது இப்போ பாஸ்ட் டேட்டா அண்ட் தென் ப்ரெசென்ட் டேட்டா வச்சுட்டு ஒரு ஃபியூச்சர்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு டேட்டாஸை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு டேட்டா சயின்ஸ்ன்றது நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி ஒரு பாஸ்ட் டேட்டாஸை வச்சோம். இப்போ எனக்கான ஒரு பாஸ்ட் டேட்டாஸ் நான் ப்ரீவியஸாக என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன், இப்போ கரண்ட்டாக நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே நான் ஒரு பேக்கேஜ் நான் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு அந்த டேட்டாஸை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு இந்த பர்சன் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து டேட்டா சயின்ஸ் ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கு. ஸோ இப்போ ஒரு எல்லாருக்கும் ஐடியாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் டேட்டா சயின்ஸ் பத்தி. நெக்ஸ்ட், எதுக்காக டேட்டா சயின்ஸ் ஒரு யூஸ் ஆகுது? ஒரு டேட்டா சயின்ஸ் இல்லாம நம்ம என்னெல்லாம் பண்ண முடியாது, டேட்டா சயின்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ டேட்டா சயின்ஸ் வந்து எப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஒரு எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு அக்யூரசி வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கம்பெனில ஒரு சேட் பாக்ஸ் கூட நம்ம சேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேட் பாக்ஸ்னாலே கண்டிப்பா ஒரு பர்சன் வந்து சேட் பண்ண மாட்டாங்க, ஒரு மிஷின் தான் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஒரு அக்யூரசி, அதாவது ஒரு இப்போ நம்ம ஒரு மெசேஜ் பண்றோம் அப்படின்னா அந்த மெசேஜுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு அந்த மிஷின் வந்து வேற ஏதாவது ஆன்சர் பண்ணுது, இல்லை நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு சம்மந்தமே இல்லாத ஆன்சர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அந்த பேஜ் பக்கமே நம்ம போக மாட்டோம். ஸோ அப்போ வந்து ஒரு டிராபேக்கு. ஸோ அப்போ ஒரு அக்யூரேசிக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்றது, ஒரு அக்யூரேசிக்கு நம்ம வெயிட் பண்றதுனால தான் இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ரொம்ப யூஸ் ஆகுது. அப்போ அந்த அக்யூரேசி எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது.
அதே இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வெதர் ஃபர்காஸ்டிங் ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெய்லி நியூஸ்லாம் பார்ப்போம். ஸோ அந்த நியூஸ்ல வரும்பொழுது ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை 3 நாள் கழிச்சு மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா ஒரு 80% சான்சஸ்ல நமக்கு வந்து மழை பெய்யும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் டேட்டா அண்ட் தென் கரண்ட் டேட்டாஸை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதனால நமக்கு வந்து மழை பெய்யுது. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து டேட்டா சயின்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் வச்சு நம்ம என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணலாம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ நார்மலாக எடுத்துட்டோம் அப்படின்னா டேட்டா சயின்ஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, நம்ம எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சம் ஃபீல்டு தான் இங்கே வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிராவல் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம டே பை டே யூஸ் பண்ணிட்டு இருக்க சோசியல் மீடியா சைட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியா சைட்ஸ்ல நமக்கு வந்து டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த டேட்டா சயின்ஸ் எந்த மாதிரி பர்பஸ்க்காக அந்த அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றாங்கன்னா நான் ஒரு சின்ன ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அதே நம்ம ஒரு சோசியல் மீடியாஸ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக்ல நம்ம ஒரு இமேஜ் நான் போஸ்ட் பண்றேன் அப்படின்னா அந்த இமேஜ்ல எனக்கு வந்து காமிக்கும் இந்த போட்டோ வந்து இந்த இடத்துல இந்த பிளேஸ்ல எடுத்தது. ஸோ நீங்க வந்து டேக் பண்ண ஆசைப்படுறீங்களான்னு சொல்லி நம்மகிட்ட அந்த ஒரு சஜஷன்ஸ் காமிக்கும். ஸோ அந்த சஜஷன்ஸ் நமக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டேக் பண்ணிடுவோம். இந்த போட்டோஸ் வந்து இந்த பிளேஸ்லாம் எடுத்துன்னு சொல்லி நம்ம வந்து டேக் பண்ணி அந்த போட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரிடிக்ஷன்ஸை காமிச்சு தான் இந்த டேட்டா சயின்ஸ் நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்லைட்ல டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஸோ அந்த சைட்ல உள்ள அப்ளிகேஷன்ஸ்ல ஃபீல்டுல எல்லாமே நமக்கு டேட்டா சயின்ஸ் யூஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ கரண்டா. நெக்ஸ்ட் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு டேட்டா சயின்ஸ் எப்படி நமக்கு யூஸ் ஆகுது, அதாவது நம்ம ஒரு டெய்லி நமக்கு யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் தான் ஒரு ஃபிளிப்கார்ட் இல்லை அமேசான்ல ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்ற. இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து வியூ பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் ஷூவோ இல்லை ஷர்ட்டோ நான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஓகே இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும், நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து விட்டுறோம். ஒரு 3 days 4 days கழிச்சு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்த்தோமோ, என்ன சைட்ல இருந்து பார்த்தோமோ, அந்த சைட்ல இருந்து நமக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் நமக்கு த்ரோ ஆகும். எய்தர் நம்மளோட ஜிமெயில் ஐடியிலையோ, இல்லை ஒரு ஈவன் ஒரு மெசேஜ், ஒரு இன்பாக்ஸ் மெசேஜோ, இல்லை அப்படின்னா ஒரு இமெயிலோ, இல்லை அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஃபேஸ்புக்ல வந்து ஒரு நம்ம பார்த்த ஆடுக்கான, நம்ம பார்த்த ப்ராடக்ட்கான ரிலேட்டட் ஆட் வந்து நமக்கு த்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எப்படி இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்குதுன்னா, நான் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்றேன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான ஹிஸ்டரியை வந்து அந்த அப்ளிகேஷன் எனக்கு ரிட்ரைவ் பண்ணும். அந்த அப்ளிகேஷனை வச்சுட்டு ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட், இப்போ நான் வந்து என்னோட ஐடியை வச்சு நான் ஒரு ப்ராடக்ட் பார்த்துருக்கேன் அப்படின்னா, அப்போ இந்த ஐடி வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து விரும்பி பார்க்குறாங்க, இந்த சைஸ்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இந்த கலர்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு அதுக்கான அனலைசிஸ் பண்ணிட்டு அந்த ரெக்கமெண்டேஷன், அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கான ஆட் ரெக்கமெண்டேஷனை எந்த யூசர் பார்த்தாங்களோ அதே யூசருக்கே தான் த்ரோ பண்ணும். இப்போ நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு ப்ராடக்ட் பார்த்துருக்கேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எனக்கு தான் த்ரோ ஆகும், வேற யாருக்கும் அந்த ஆட் ரெக்கமெண்டேஷன் வந்து த்ரோ ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டா சயின்ஸ். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் ஆப்பிள் வாட்ச் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஆப்பிள் வாட்ச் வந்து ஒரு ரியல் இன்சிடென்டா ஒரு பர்சனோட லைஃபை வந்து சேவ் பண்ணியிருக்கு. ஒரு கார்டியாக் அரெஸ்ட்ல வந்து நிறைய பேர் டெட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த கார்டியாக் அரெஸ்ட்ல இருந்து ஆப்பிள் வாட்ச் வந்து சேவ் பண்ணிருக்குன்னா கொஞ்சம் ரியல் டைமுக்கு தகுந்து ஒரு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இருந்தது. ஸோ அது எப்படி அந்த பர்சன் வந்து சேவ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த பர்சன் வந்து டே பை டே அவரோட வாட்ச்ல, அதாவது அவரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து அந்த வாட்ச் வந்து அதாவது டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் அப்படின்னா ஹார்ட் ரேட், இல்லை அப்படின்னா ஒரு ப்ரீத்திங் ரேட்டு, ஸோ அவரோட ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ், ஸோ அவரோட பிளட் ப்ரெஷர், ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்படி சேவ் பண்ண ஒரு ப்ரீவியஸ் டேட்டாஸை வச்சு ஒரு பர்டிகுலர் டேட்டாஸை வச்சு இந்த பர்சன்ஸ்க்கு வந்து இந்த டைம்ல மைட் பி ஒரு கார்டியாக் அரெஸ்ட் அட்டாக் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷனை மேம்படுத்தி தான் அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் அந்த கார்டியாக் அரெஸ்ட் வர முன்னாடியே ஒரு நோட்டிபிகேஷனை வந்து த்ரோ பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு ரியலா நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ இப்போ ஒரு ப்ரிடிக்ஷன்றது எவ்வளவு முக்கியமோ இந்த ஆப்பிள் வாட்ச் வந்து நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இது. ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் பத்தி நமக்கு ஓரளவு ஐடியா வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த டேட்டா சயின்ஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்போ நம்ம நார்மலாக ஒரு நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். டே பை டே நம்ம மொபைல் அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, ஒரு வெப் அப்ளிகேஷன் சரி யூஸ் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தேவை. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்தால் தான் நம்மளால
நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவா, எஸ்கியூஎல், அண்ட் தென் டென்சார்ஃப்ளோ, பைத்தான், ஆர். ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து டேட்டா சயின்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும் பொழுது எனக்கு வந்து டேட்டா சயின்ஸ் பைத்தான் வந்து எனக்கு மெயினாக எதில் பண்ணுறாங்க அப்படின்னா எதில் மெயினாக பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தானை தான் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய யூசஸ் இருக்கு. ஒரு ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஒரு இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணாம ஈஸியா வந்து டேட்டா சயின்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ எதனால அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ அந்த லைப்ரரிஸ் எல்லாமே கொஞ்சம் உள்ள போகும்போது நம்ம ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ அந்த லைப்ரரிஸ் வந்து நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க் எல்லாத்தையும் ப்ரீடிஃபைண்டாவே எனக்கு வந்து எடுத்து வந்து டிஸ்பிளே பண்ணிடுது. ஸோ அப்படி டிஸ்பிளே பண்றதுனால பைத்தான் வந்து ஒரு டாப் லாங்குவேஜா நமக்கு டேட்டா சயின்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக நம்ம ஆர் அண்ட் தென் ஜாவா, ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ அப்படி பைத்தான் வந்து யூஸ் பண்றாங்களே, அப்படி பைத்தான்ல வந்து நமக்கு எந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு, ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கிறனால நமக்கு வந்து பைத்தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ பைத்தான் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ இதெல்லாமே நமக்கு தெரியும். அந்த இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸ் இருக்கிறதுனால தான் ஒரு பே பண்ணி வாங்கக்கூடிய ஒரு நெசசிட்டி நமக்கு இந்த இல்லை. ஒரு பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யாருமே இது யூஸ் பண்ண மாட்டோம். யார் வந்து ஒரு பெய்டு யூஸராக இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஓப்பன் சோர்ஸாக இருக்காங்களோ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பெரிய ஃபியூச்சர் ஒன்று இருக்கு. ஸோ லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்ற ஒரு ஃபியூச்சர். ஸோ இந்த ஃபியூச்சர்ல நான் ப்ரீவியஸாக சொன்னேன் அந்த லைப்ரரிஸ் எல்லாமே இந்த பைத்தான் ஃபியூச்சர் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஸோ எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த லாங்குவேஜ்க்கு கண்டிப்பாக ஒரு யூஸ் இருக்கு. நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் ஒரு அமேசான்ல நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பார்க்குறேன் அப்படின்னா எந்த யூசர் பார்க்குறாங்களோ அந்த பர்டிகுலர் யூசருக்கு அந்த ப்ராடக்டான ஆட் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் யூசருக்கு எப்படி கரெக்டாக த்ரோ ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஸோ இந்த வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொரு பர்சன்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு மெயில் நான் த்ரோ பண்றேன் அப்படின்னா அது என்னோட ப்ராசஸ், அதாவது என்னோட மெயில் ஐடி தான் என்னால் த்ரோ பண்ண முடியும். சப்போஸ் எனக்கு வந்து மெயிலை வேற யாரோ மெயில் ஐடி வச்சு என்னால் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டோட ஒரு மெயின் அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ ஒரு எந்த லாங்குவேஜ்லாம் ஊப்ஸ் வந்து கேரி பண்ணியிருக்கோ அந்த லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா ஒரு ஹை ஸ்கோப் இருக்கும். ஸோ அதே அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல நமக்கு தேவையான நிறைய சம் ஃபியூச்சர்ஸ் என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், ஸோ இந்த மாதிரி சம் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால சின்ன சின்ன யூசர்ஸ் நமக்கு நிறைய இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பைத்தானோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த பைத்தான் யூஸ் பண்ணி வேற எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்றாங்க. ஸோ ஒரு டேட்டா சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த பைத்தான் யூஸ் பண்ணி பண்றாங்கன்னு சொல்லியாச்சு. வேற என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம், அதாவது இந்த பைத்தானை வேற எந்த மாதிரி ஃபீல்டுக்குலாம் யூஸ் பண்றாங்கன்னு நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெப் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஒரு க்ரோம் ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு ஒரு லிங்க், ஒரு அட்ரஸ், ஒரு facebook.com நான் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கான ரிசல்ட் வந்து எனக்கு த்ரோ ஆகும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வெப் அப்ளிகேஷன். அதே மாதிரி ஒரு டெஸ்க்டாப் ஜியூஐ அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஜியூஐ அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு ரியல் டைம் நம்ம யூஸ் பண்ற ஒரு கால்குலேட்டர் இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஜூம் அப்ளிகேஷன் கூட ஒரு டெக்ஸ்டாப் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் கூட நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் தென் சம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இதே ஒரு எஜுகேஷன் ஃபீல்ட்னா கூட நம்ம டேட்டா ஒரு பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். அதே மாதிரி சம் கேம்ஸ் பண்றவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் 3D கிராஃபிக்ஸ், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றதுக்கு கூட நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறாங்க. ஸோ பைத்தான்ல இவ்வளவு யூசஸ் இருக்கு. ஸோ இந்த யூசஸ் இருக்கிறனாலே நம்ம பைத்தான் வந்து ரொம்ப டாப்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்றதுக்காக நமக்கு வந்து சம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. பைத்தான்லேயே நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ஃபேசஸ், கிளாஸஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதோ ஒரு வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்பிளே பண்றதுக்கான கோடு வந்து நம்ம கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னா எனக்கு வந்து தேவையில்லை. அதுக்கான கோடு வந்து எனக்கு டிஃபால்ட்டா இம்ப்ளிமெண்டாவே எனக்கு டிக்ளேர் பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் போக இன்னும் எனக்கு நமக்கு தேவையான நம்ம ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்றதுக்கு தேவையான நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எனக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் நமக்கு பைத்தான்ல என்னென்ன இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு சின்ன சின்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. அதே ஒரு டெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம் அப்படின்னா டிகிண்டர்,
அந்த டிக்கினர்ல எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஜிஏ டெவலப் பண்றதுக்கான பட்டன்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ், அந்த லிஸ்ட் வியூ, இந்த மாதிரியான சம் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும். அதே ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க், ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க் வந்து டிசாங்கோ, ஃபிளாஸ்க், இந்த மாதிரி சம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேஷனுக்கு தேவையான ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஒரு கிளைண்ட் பாஸ் பண்ற டேட்டாஸை வந்து அண்ட் ரிசீவ், ஒரு ரிசீவர் வந்து கிளைண்ட் என்ன டேட்டா பாஸ் பண்றாங்களோ அந்த டேட்டாஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணி அந்த டேட்டாஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேல்யூஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதான் வந்து கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். அந்த வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு தேவையான டிசாங்கோ, ஃபிளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு கேம் டெவலப் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க், பைத்தான் கேம், பை கேம்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதே வந்து ஒரு டேட்டா வந்து விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கிராஃபிக்கல் I heard someone's noise, so would you please mute on that? Okay. So next one is இப்போ வேற ஏதாவது டேட்டா இதை ப்ரெசென்ட் பண்ண ஒரு என்கிட்ட டேட்டாஸ் இருக்கு. அந்த டேட்டாஸ் வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம வியூ பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிளாட் லீப்னு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சம் நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் எனக்கு பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு 3D மேட்ரிக்ஸஸ் இல்லை 4D மேட்ரிக்ஸஸ் இந்த மாதிரி எனக்கு கால்குலேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான நியூமெரிக்கல் பை, அதாவது அந்த நம்பைன்ற நிறைய லைப்ரரி, ஒரு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்கிறதுனால நமக்கு பைத்தன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தோம், டிசாங்கோ அண்ட் தென் ஃபிளாஸ்க்னு பார்த்தோம். அது போக நமக்கு பைத்தானுக்கான இன்னும் நிறைய வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே இருக்கு. ஸோ டிசாங்கோ அண்ட் ஃபிளாஸ்க் போக பாட்டில், டொர்னாடோ, வெப் டு பை, டேஷ், பிரமிட், ஸோ இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணியும் நமக்கு வெப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். ஐடிஇஸ் அண்ட் தென் கோட். ஸோ பைத்தானோட யூசர்ஸ் பார்த்தாச்சு. பைத்தான் யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு பைத்தான் கோட் எழுதணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம கோட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்படி என்னென்ன டெக்ஸ்ட் எடிட்டர்லாம் இருக்கு அப்படின்னா ஐடிஇஸ். ஸோ ஐடினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நமக்கு இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு தேவையான லைப்ரரிஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி என்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் இருக்கு அப்படின்னா பைத்ஸா, மனஹோண்டா, ஸ்பைடர், ஸோ இந்த மாதிரியான சம் ஐடியாஸ்லாம் இருக்கு. அது போக இப்போ நான் வந்து பைத்தான் ஜஸ்ட் லேர்ன் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து மேக்ஸிமம் லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ அந்த பர்சன் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சோர்ஸ் கோட் எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன நோட் பேட் மாதிரி தான் இருக்கும் இந்த கான்செப்ட். நோட் பேட் ++ மாதிரி தான் இருக்கும். இந்த கோட் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணியும் அந்த யூசர், அந்த பர்சன்ஸ் வந்து பைத்தான் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட், ஸோ பைத்தானோட அட்வான்டேஜஸ் அண்ட் தென் பைத்தானில் என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்கலாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பைத்தான் யூஸ் பண்ணி எந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இப்போ கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அதுக்கப்புறம் ட்ராபாக்ஸ், ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன், இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து நமக்கு பைத்தான் யூஸ் பண்ணி நமக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக நமக்கு கூகுள் கூட நமக்கு வந்து பைத்தான் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், ஸோ இப்போ பைத்தானோட யூசர்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் என்னென்ன ஒரு சின்ன பேசிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த டேட்டா சயின்ஸ் எதை வச்சு பண்ணுறாங்க, பைத்தான் வச்சு பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன ஐடியாஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா சயின்ஸோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகணும். எப்படி வந்து எனக்கு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் எனக்கு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இப்போ இந்த ஸ்லைட் நமக்கு என்னன்னா ஒரு லைஃப் சைக்கிள், ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு எண்டு வரைக்கும் எனக்கு எந்த மாதிரியான ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ஒரு அந்த கம்பெனிஸ்ல இருக்க பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை தான் நம்ம இன்வோக் பண்ணுவோம். ஸோ அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை போயிட்டு நமக்கு தேவையான ப்ராஜெக்ட் வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எனக்கு இந்த மாதிரி தேவை, இந்த மாதிரியான ரெக்யர்மெண்ட் எனக்கு தேவைன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் வச்சு ஒரு அனலைஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆன டேட்டா கலெக்ஷன். ஸோ இப்போ ஒரு டேட்டா சயின்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேட்டா, கரண்ட் டேட்டா, எக்கச்சக்க டேட்டாஸ் தேவை. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே எங்கிருந்து நமக்கு ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ சம் வெப் சர்வர்ஸ் இருக்கும், அண்ட் தென் சம் லாக் ஃபைல்ஸ் இருக்கும், அண்ட் தென் சம் க்ளவுட் டேட்டா பேசஸ் இருக்கு, இல்லை அப்படின்னா ஆன்லைன் ரெபாசிட்டரிஸ், GitHub, இல்லை அப்படின்னா data.world, API.com, சம் டேட்டா சோர்சஸ்லாம் இருக்கு. இந்த சோர்சஸ்ல இருந்து நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான டேட்டாஸை வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணிடுவோம்.
கண்டிப்பா அந்த டேட்டாஸ் வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைலா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்குன்னா ஒரு ஜேசன் ஃபைலா கூட நமக்கு இருக்கும். ஸோ அப்போ நம்ம எடுத்த டேட்டாஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டேட்டாஸை வந்து கிளீன் பண்ணுவோம். அதான் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ அந்த கிளீனிங்ல எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் எடுக்கும்பொழுது அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ்ல கண்டிப்பா நமக்கு யூஸ் ஆகிற டேட்டாஸ் இருக்கலாம், இல்லை அப்படின்னா யூஸ் ஆகாத டேட்டாஸ் இருக்கலாம், இல்லை அப்படின்னா சம் ரிப்பீட்டட் டேட்டாஸ் இருக்கலாம், இல்லை அப்படின்னா சம் நல் வேல்யூஸ் இருக்கலாம். ஸோ அந்த நமக்கு எந்த மாதிரியான டேட்டாஸ் ஸோ இவ்வளோ டேட்டாஸ்க்குள்ள நமக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுமோ அந்த டேட்டாஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக எடுப்பாங்க. ஸோ அதான் வந்து அந்த டேட்டா கிளீனிங்ல நடக்கிற ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் அந்த கிளீனிங்ல முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரீ ப்ராசஸிங் யூஸ் பண்ணி அந்த டேட்டா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த டேட்டா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் அனலைசிஸ், இடிஏன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த இடிஏல எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா, நம்ம கெட் பண்ண டேட்டாஸை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மும் பண்ணி வச்சிருப்போம். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டாவை வந்து இது கரெக்டான டேட்டாஸா அப்படின்னு ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இந்த ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நம்ம எடுத்த டேட்டாஸ் வந்து ஒரு கரெக்டான கான்செப்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒன்ஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டேட்டா மாடலிங் எடுத்துக்கோங்க. அதாவது நமக்கு கிடைச்ச டேட்டாஸை டேட்டா மாடலிங் யூஸ் பண்ணி ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இருக்கு. நிறைய நமக்கு தேவையான மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இருக்கு. அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸை வந்து ஸ்டடி பண்ணியிருக்கணும். எந்த மாதிரியான யூசருக்கு எந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாஸை வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டாஸை ஸ்டடி பண்றது அந்த டேட்டா மாடலிங்ல நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஒன்ஸ் அந்த டேட்டா மாடுலேஷன் கரெக்டாக முடிச்சதுக்கப்புறம் அந்த மாடலிங் வச்சு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். எந்த அப்ளிகேஷன் பண்றதாலும் சரி கண்டிப்பாக நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து அந்த டேட்டா வேலிடேஷன்ற ஒரு டெஸ்ட் கான்செப்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல எந்த டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த யூனிட் டெஸ்ட் மூலியமா நம்ம அனலைஸ் பண்ண டேட்டாஸை வச்சு ஒரு சின்ன டெஸ்ட் நடக்கும். ஸோ அப்போ அந்த டெஸ்ட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த ப்ராஜெக்டை வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டெப்ளாய்மெண்ட் பண்ணி ஆப்டிமேஷன், அதாவது ஒரு ரிலீஸ் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து நமக்கு கொண்டு வருவாங்க. சப்போஸ் அந்த டெஸ்டிங் நடக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அக்யூரேசி நமக்கு கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் எனக்கு டேட்டா கலெக்ஷன் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும் ப்ராசஸ். ஒரு வேலிடேஷன் எனக்கு சரியா நடக்கல அப்படின்னா எனக்கு டேட்டா கலெக்ஷன்ல இருந்து மறுபடியும் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ப்ரீவியஸ் டேட்டா ஆல்ரெடி நம்ம எடுத்த டேட்டாஸ் வந்து எந்த யூஸ் ஆகல அப்படின்னு சொல்லி மறுபடியும் எனக்கு டேட்டா கலெக்ஷன் வந்து வேற ஏதாவது சோர்ஸ்ல இருந்து எனக்கு டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணி மறுபடியும் கிளீனிங், இடிஏ, அதுக்கப்புறம் டேட்டா மாடலிங் பண்ணி மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு பர்டிகுலரா எக்ஸ்பெக்டேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து டிப்ளாய் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து டேட்டா சயின்ஸோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மாதிரி உங்களுக்கு சொல்றேன். ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வச்சு உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு டிபிக்கல் லைஃப் சைக்கிள், ஒரு என்னென்ன பண்றோம் அது பண்றதுக்கான டூல் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம இங்க டேட்டா சயின்ஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு உங்க ஸ்லைட்ல பாக்குற மாதிரி ஒரு பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ நம்ம யூபர் அண்ட் தென் ஓலா நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம கொடுக்குற அந்த பிக்கப் அண்ட் ட்ராப் பாயிண்ட்டுக்கு என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதே நமக்கு கொஞ்சம் போக போக எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பீக் டைம் வந்து ஒரு பீக்கா ஒரு ஈவினிங்கோ இல்லை மார்னிங் செஷனோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் டைமோ அந்த மாதிரியான டைம்ல வந்து நமக்கு காஸ்ட், அந்த காஸ்டோட நார்மல் காஸ்டோட காஸ்ட் வந்து அதிகமாச்சு. ஸோ அப்போ வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்றாங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது பிரைஸ் இன்க்ரீஸ்க்கு எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வேக்லிங், அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேட்டாஸ் எந்த சோர்ஸ்ல இருந்து எந்த சோர்ஸுக்கு வந்து அதிக பேர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த டைம் வந்து அதிக பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே ரிட்ரைவ் பண்ணிட்டு, ஸோ அது மாதிரி எந்த சோர்ஸ் எந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் ரொம்ப டைம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் வெதர் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஹாலிடேஸ் டைம்ல எவ்வளவு ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ டிராஃபிக் இந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ்க்கு, அதாவது பிக்கப் பண்ண டிராஃபிக்கு எந்த மாதிரியான டிராஃபிக் இருக்கு, ஸோ அந்த டிராஃபிக் எல்லாத்தையும் ஒரு டேட்டாஸை வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு அந்த டேட்டாஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ கிளீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளீனிங்ல எந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே நமக்கு கிளியர் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பிக்கப் அண்ட் ட்ராப் நான் கொடுத்துட்டு சம்டைம்ஸ் ஒரு யூசர் அந்த யூசர் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா சம் அன்யூஸ்டு டேட்டா, இந்த பர்சன் வந்து சப்போஸ் எங்கேயாவது ஒரு பிக்கப் ஏறிட்டு ஒரு பாதிலே எனக்கு வந்து ஸ்டாப் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நமக்கு தேவையில்லாம இருக்கும். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எனக்கு கிளியர் பண்ணுவாங்க.
ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டு நமக்கு எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலைசிஸ் அந்த EDA அந்த EDAன்ற ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு அனலைஸ்க்கு கொண்டு வருவாங்க. அப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாஸ் அண்ட் தென் கிளியர் பண்ணி கிடைச்ச டேட்டாஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. அந்த ரிவ்யூ பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கான்னு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி அந்த ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு லைப்ரரி தான் நமக்கு பைத்தான் என்ன இருக்கு அப்படின்னா பாண்டாஸ் அண்ட் தென் நம்பைன்ற சம் லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ நம்பைன்லாம் மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஒரு நியூமெரிக்கல் எக்ஸிக்யூஷன்ஸ்க்கு ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் நியூமெரிக்கல் டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றது நமக்கு நம்பைன்ற ஒரு லைப்ரரி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அண்ட் தென் பாண்டாஸ். ஸோ பாண்டாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு விசுவலைசேஷனுக்கு அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ராசஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக அந்த பாண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த யூபரோட டேட்டா வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அதாவது நம்ம ரிட்ரை பண்ண டேட்டாவும் ப்ளஸ் கிளீன் பண்ண டேட்டாவும் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாஸை வந்து .csv ஃபைல் ஃபார்மேட்டை எனக்கு மாற்றுவாங்க. ஏன்னா நம்ம வந்து எடுத்துருக்க டேட்டாஸ் நிறைய சோர்சஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். நிறைய சோர்சஸ்ல இருந்து எடுக்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட்ல இருக்கும். சம்டைம்ஸ் எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்ல இருக்கும், சம்டைம்ஸ் XML ஃபார்மேட்ல இருக்கும், சம்டைம்ஸ் JSON ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட் எல்லாத்தையும் எனக்கு EDAன்ற ஒரு ப்ராசஸ்ல அந்த எல்லா டேட்டாஸையும் ஒரே ஃபார்மேட்டா எனக்கு கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து CSV ஃபைல் ஃபார்மேட். ஒன்ஸ் அந்த CSV ஃபைல் ஃபார்மேட் போனதுக்கப்புறம் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங் அதாவது ஒரு மாடல்ன்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இந்த மாடல்ன்ற இடத்துல தான் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எடுத்துன்னா நமக்கு நிறைய இருக்கு. அதுல இந்த யூபருக்கு கண்டிப்பா நமக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா k-நியரஸ்ட் அல்காரிதம் அண்ட் தென் ஒரு பிரைசிங் அல்காரிதம் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பிரைஸ் எப்படி கான்ஸ்டன்ட்லேயே இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு ப்ராசஸை நம்ம பார்க்க போறோம். ஸோ மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ல பிரைசிங் அல்காரிதம் ஒன்று இருக்கு பிளஸ் k-நியரஸ்ட் அல்காரிதம் அதாவது k நெய்பர் நியரஸ்ட் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கிடைச்ச டேட்டாஸை எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து ஒரு டெப்ளாய்மெண்ட்டுக்கு விடுவாங்க. ஸோ ஒரு டெஸ்டிங் அந்த டெஸ்டிங் பண்ணும்பொழுது இப்போ அந்த டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. அந்த போயிட்டு இருக்கும்போது ஒரு யூசர் வர்றாங்க. ஒரு யூசர் வந்து புக்கிங் ஒரு பிக்கப் பண்ணி ட்ராப் ஒர்க்கான ஒரு புக்கிங் கொடுக்குறாங்க. ஸோ புக்கிங் கொடுக்கும் பொழுது இந்த யூசருக்கு கரெக்டாக அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு, இல்லை அப்படின்னா இந்த டைம்ல கரெக்டாக ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் காமிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை எனக்கு டிப்ளாய்மெண்ட்டுக்கு எனக்கு அனுப்புவாங்க. சப்போஸ் எனக்கு டேட்டா விசுவலைசேஷன் அப்போ அந்த டேட்டா விசுவலைசேஷன் எனக்கு வந்து டெஸ்டிங் அனுப்பும். அந்த விசுவலைசேஷன்ல அப்போ சம் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேப்லோ அண்ட் தென் பவர் BI குவிக் வியூ. ஸோ இந்த மாதிரியான சம் விசுவலைசேஷன். ஸோ இந்த விசுவலைசேஷன் டூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேட்டாஸை நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து ஒரு அனலிட்டிக் வேஸ்ல எனக்கு டிஸ்பிளே பண்ணும். சம் கிராஃப் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வச்சு அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மூலியமா எனக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ டிஸ்பிளே பண்ணிட்டு இப்போ அந்த டெஸ்டிங் நடக்கும் பொழுது ஒரு யூசர் வராங்க. அந்த யூசர் வந்து புக்கிங் பண்ணும்பொழுது காஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, டெஸ்டிங் வந்து கரெக்டாக நடக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி டெப்ளாய்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு REST API நம்ம ஒரு API யூஸ் பண்றோம். ஸோ அந்த API மூலியமா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு வந்து பேக் எண்ட்ல நடக்கும். ஸோ பேக் எண்ட்ல நடக்கிற ப்ராசஸை API அதாவது REST API மூலியமா ஃப்ரண்ட் எண்டுக்கு நமக்கு த்ரோ பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல த்ரோ ஆகிறதுனால தான் நமக்கு வந்து அந்த பிரைஸ்க்கான அமௌண்ட் எல்லாமே நம்ம வந்து வியூ பண்ண முடியுது. சப்போஸ் எனக்கு டெஸ்டிங் நடக்கும் பொழுதே எனக்கு அதாவது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் எரர் த்ரோ ஆகுது அப்படின்னா நமக்கு மறுபடியும் டேட்டா கிராக்லிங்ல இருந்து ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கிறது. டேட்டா விசுவலைஸ் நடக்கும்போது ஏதாவது எரர் த்ரோ ஆச்சு அப்படின்னா மறுபடியும் எனக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்ல இருந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் கரெக்டாக ரன் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிப்ளாய்மெண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போதான் நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் என்ன மாதிரியான டூல் யூஸ் பண்றாங்க உங்களுக்கு கீழே வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டேட்டா சயின்ஸ்ல எந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் டேட்டா சயின்ஸோட பெரிவரல். ஸோ ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ராசஸ் தான் நம்ம பார்க்கணும். அதில் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ அதை நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அந்த பைத்தான் ப்ரோக்ராம், ஆர் ப்ரோக்ராம், SQL, ஜாவா. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் லாங்குவேஜ். ஸோ அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அனகோண்டா, ஸ்பைடர். ஸோ இந்த மாதிரியான சம் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அந்த மிஷின் லேர்னிங். நம்ம எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் அதாவது எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறோமோ அதுக்கு தேவையான மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பிக் டேட்டான்றது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரியான பெரிஃபரல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதில் பெரிஃபரல்ஸ் ஒவ்வொன்றா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதில் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம காலேஜில் ஸ்கூலில் எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அனலைசிஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்துப்போம். அதாவது நமக்கு இருக்கிற
நமக்கு கிடைச்ச ஒரு டேட்டாஸை வச்சு ஒரு கிராஃப் மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கிராஃப் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த டேட்டா வந்து ஹைல இருக்கு, இந்த டேட்டா வந்து லோவில் இருக்கு, இந்த டேட்டா வந்து மிடில் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விசுவல் ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்காக நமக்கு இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்க அந்த டேட்டாஸை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸ்க்கு அப்புறம் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நடக்கும். ஸோ அந்த இன்டர்பிரிட்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ப்ரெசன்டேஷனை நமக்கு த்ரோ பண்ணுறாங்க. அந்த ப்ரெசன்டேஷன்ல தான் நமக்கு அந்த அந்த கிராஃபிக்கல் பை சார்ட், பார் சார்ட், பார் கிராஃப், ஸோ இந்த மாதிரியான சம் விசுவலைசேஷன் நமக்கு த்ரோ ஆகுது. ஸோ அப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக முக்கியமாக தேவை அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக் கால்குலேஷன்ஸ், அதுக்கப்புறம் சம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ், ப்ராபபிலிட்டி, ஸோ இந்த மாதிரியான சம் மேக்ஸ் எக்ஸிகியூஷன்ஸ், அதாவது இந்த மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்சாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நம்ம அக்யூரேட்டாக கொண்டு வர முடியும். நிறைய பேர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாலேஜ் இருந்தாலே நம்ம டேட்டா சயின்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ பட் அது வந்து கண்டிப்பாக நம்மளால முடியாது. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சாலும் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சாலும் நமக்கு ஏற்ற, அதாவது நமக்கு ப்ரிடிக்ட் பண்ண அவுட்புட் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. அதுக்கு நடுவில் நமக்கு என்ன தேவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல தான் டேட்டா அனலைசிஸ் நடக்கும். ஸோ அந்த டேட்டா அனலைசிஸ் நடக்கிறதுக்கான ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குன்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கால்குலேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ், ப்ராபபிலிட்டி, இன்டெக்ரல் கால்குலஸ், ஸோ இந்த மாதிரியான சம் எக்ஸிகியூஷன்ஸ் நடக்கும். இந்த எக்ஸிகியூஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே, ஸோ இப்போ ஒரு டேட்டாஸை வச்சு எனக்கு எக்ஸிகியூஷன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. எந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் எந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கெட் பண்ற அந்த MySQL ஃபைல் ஃபார்மேட், சம் டெக்ஸ்ட் MySQL ஃபைல் ஃபார்மேட்டான டேபிள் ஃபார்மேட்ல இருக்க டேட்டாஸ் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்ல எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஒரு நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட், ஒரு ஆடியோ ஃபைல்ஸ், ஒரு வீடியோ ஃபைல்ஸ்ன்ற ஃபைல் ஃபார்மேட் தான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா டேட்டாஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான டேட்டாஸ் தான் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது, நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ்லாம் கிடைக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டாஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம டூ டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் இந்த ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ். ஒன்ஸ் இந்த அனலைசிஸ் தான் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிடைச்ச டேட்டாஸை வச்சு ஒரு கிராஃப் outcomes of statistics. So இதுல வந்து நான் ஒரு ரெண்டு சினாரியோஸ் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஒன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட், இன்னொன்று வந்து வெதர் ஃபேட்டலிட்டிஸ். ஸோ ஒரு நம்ம ஸ்டாக் மார்க்கெட், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு டேட்டா வந்து கண்டிப்பாக நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நமக்கு அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஓகே, please increase the audio. So someone asking me, please increase the audio. So can you hear me better now? Hello. Okay. So one scenario is a stock market, and then another one is weather fatalities. So இப்போ நம்ம previous சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் ப்ரீவியஸ், அதாவது பாஸ்ட் டேட்டாஸ் அண்ட் ப்ரெசென்ட் டேட்டாஸை வச்சு நமக்கு ஒரு 1 வீக் அப்புறம் நமக்கு வெதர் எப்படி இருக்கும், சம்மர் எப்படி இருக்கும், அந்த வின்டர் சீசன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ அந்த ப்ரிடிக்டுக்கான ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நம்ம பாஸ் பண்ண டேட்டாஸை ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக த்ரோ பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பிக் டேட்டா. ஸோ இந்த பெரிஃபரல்ஸ் நம்ம ப்ரீவியஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சாஃப்ட்வேர் அண்ட் மிஷின் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிக் டேட்டா. ஸோ பிக் டேட்டான்னு ஒரு சின்ன ஐடியா சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்க யூசர்ஸ் மேக்ஸிமம் நம்ம இது யூஸ் பண்ணியிருப்போம், MySQL எப்படி இருக்கும், Oracle SQLன்றது எப்படி இருக்குன்னு நமக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்பொழுது MySQLன்றது ஒரு சின்ன கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸ் தான். ஸோ அந்த டேட்டா பேஸில் ஒரு 1 TB இல்லை அப்படின்னா ஒரு 1000 TB இந்த மாதிரியான டேட்டாஸ் மட்டும் தான் நம்ம மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணும்போது 1000 TB வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். இதே ஒரு ரியல் டைம் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் எடுத்துக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டே பை டே டேட்டாஸ் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் வந்து பிக் டேட்டா. ஸோ அந்த பிக் டேட்டான்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு கிடைக்கிற டேட்டாஸை வந்து ஒன்று கூட மிஸ் பண்ணாமல்
டே பை டே கிடைக்கிற டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பிக் டேட்டாஸ் எப்படி நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ எப்படி வந்து பிக் டேட்டா கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ, அதாவது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் டிக்ளேர் பண்ணுங்க. ஒரு 1992 அப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி நமக்கு எவ்வளோ டேட்டாஸ், ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ டேட்டாஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு 100 GB பெர் டே தான் நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ அந்த கரண்ட் ரேட், அதாவது இந்த 2018 ஒரு சினாரியோ எடுக்கும் பொழுது நமக்கு 50,000 GB பெர் செகண்ட்ல நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ப்ராசஸ் நமக்கு வந்து பிக் டேட்டான்னு சொல்றாங்க. அதே நம்ம டெய்லி யூஸ் பண்ற சம் அப்ளிகேஷன்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபிளிப்கார்ட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸோ ஜிமெயில், ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு டே பை டே டேட்டாஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு சின்ன சினாரியோ தான் இங்கே கொடுத்துருக்கு. ஒரு மினிட், அதாவது ஒரு எவ்ரி மினிட்ல ஒரு 27 lakhs ட்வீட்ஸ் வந்து நமக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு 2 lakhs இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நமக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது போக ஒரு ஃபிளைட் வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு டெஸ்டினேஷன் போகும்பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு 10 TB டேட்டாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு ஃபிளைட்டு ஒரு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் போகும்பொழுது ஒரு டைம் நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும்பொழுது நமக்கு 10 DB டேட்டா வந்து கிடைக்கும். அதே இந்த வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற மொத்த பிளேனும் மொத்த ஃபிளைட்டும் அதுக்கான கம்யூட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து டேட்டாஸ் நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து பிக் டேட்டான்றது யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், அந்த டேட்டாஸ் வந்து எந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் நமக்கு கிடைக்கும், எந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நமக்கு இன்புட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர், அன்ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் மல்டி ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ மல்டி ஸ்ட்ரக்சர்ல வந்து செமி ஸ்ட்ரக்சர்னு சொல்லிக்கணும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஸ்ட்ரக்சர் என்ன அன்ஸ்ட்ரக்சர் என்ன. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றது என்ன அப்படின்னா ஒரு so can you hear me? If audio clear aata? Okay. Yeah, shall we start now? Okay. So first வந்து structure data. So ஒரு structure data எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டேட்டா, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்கூல்ல எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் இந்த டேட்டாஸ், இப்போ ஒரு பர்சன் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்களுக்கு வந்து 5 சப்ஜெக்ட்ஸ், அதுக்கான ஒரு டோட்டல் இருக்கு அப்படின்னா அதே ப்ராசஸ் தான் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மட்டும் 6 சப்ஜெக்ட் இல்லை 7 சப்ஜெக்ட் இருக்குமா அப்படின்னா எதுவுமே இருக்காது. அந்த எல்லா ப்ராசஸும் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸ்ன்னு சொல்றாங்க. அந்த ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸ் எல்லாமே இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு MySQL ஸ்டோர் பண்ற டேட்டாஸ், இல்லை அப்படின்னா ஒரு MS Access, ஸோ இந்த மாதிரியான டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ற டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸல் ஷீட் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரோ அண்ட் காலம் வைஸாக தான் இருக்கும். ஸோ ரோவா இருக்கிறது வந்து ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ், காலமா இருக்கிறது வந்து ஒவ்வொரு ஃபீல்டு. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸாக இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸ். ஸோ மைபி நீங்கள் ஒரு MySQL யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ரோ அண்ட் காலம் வைஸாக தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணிட்டு நமக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. அதே ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நாள் வந்து ஒரு 100 இமேஜஸ் நான் போஸ்ட் பண்றேன் அப்படின்னா அதே இன்னொரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஒரு 5 இமேஜஸ் போஸ்ட் பண்றாங்க. அது இன்னொரு ஃபேஸ்புக் வந்து ஒரு 20 இமேஜஸ் போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸ். சம் இமேஜ் ஃபைல்ஸ் இல்லை அப்படின்னா சம் எமோஜிஸ். ஸோ நம்ம டெய்லி நம்ம போஸ்ட் பண்ற அந்த ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம கொடுக்குற அந்த எமோஜிஸ் கூட ஒரு டேட்டாஸ் தான். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸ். இதே நம்ம யூடியூப்ல நம்ம வியூ பண்ணிட்டு இருக்க ஸோ நம்ம யூடியூப்ல நம்ம வியூ பண்ணிட்டு இருக்க வீடியோஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் நம்ம பார்க்குற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நமக்கு வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸ். இந்த அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸ்ல எனக்கு வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஒரு பிக் டேட்டான்ற ஒரு ப்ராசஸ்ல நமக்கு வந்து ஸ்டோர் பண்றாங்க. ஸோ அதுக்கு சம் டூல்ஸ் இருக்கு. ஹடோப், அதுக்கப்புறம் ஹடூப் டேட்டா பேஸ். ஸோ அந்த டேட்டா பேஸ்ல யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டோர் பண்ண ப்ராசஸ்லாம் எப்படி நமக்கு ரிட்ரைவ் பண்றாங்க அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். இதே நம்ம MySQL யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து கொரி யூஸ் பண்ணி நீங்க MySQL சப்போஸ் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு கிரெட் ஆப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.
ஒரு இப்படி வந்து ஒரு டேட்டாஸ் வந்து கிரியேட் பண்றாங்க, சரி டேபிள் வந்து கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ண டேட்டா டேபிள்ல எப்படி ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்றாங்க. இன்சர்ட் பண்ண டேட்டாஸை சம் மனிப்புலேஷன்ஸ் பண்ணலாம். நம்ம எப்படி வந்து அப்டேட் பண்றது, இல்லை சம் ரெக்கார்டை டெலீட் பண்றதுன்னு பண்ணுவோம். ஸோ அந்த பண்ற ப்ராசஸ் எல்லாமே நம்ம கொரி யூஸ் பண்ணி பண்ணுவோம். எஸ்கியூஎல் கொரி இல்லை MySQL கொரி, இந்த மாதிரி ஒரு சம் கொரிஸ் இருக்கு. அந்த கொரிஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த கொரிஸ் யூஸ் பண்ணி பண்ணும்பொழுது நம்ம டேட்டாஸ், அதாவது டேட்டா மனிப்புலேஷன்ஸ் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதே வந்து ஒரு இந்த கொரிஸ் யூஸ் பண்ணி பண்றது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாஸ் தான் பண்ண முடியும். அதே வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாஸ்க்கு எப்படி வந்து நம்ம மனிப்புலேஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு JSON ஆப்ஜெக்ட் நமக்கு ஒன்று இருக்கு. ஸோ நமக்கு கிடைச்ச டேட்டாஸை வந்து JSON ஆப்ஜெக்டா எனக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ JSONன்றது ஃபுல் ஃபார்ம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த JSON ஆப்ஜெக்ட் எனக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த JSON ஆப்ஜெக்ட் வந்து போஸ்ட்மேன் மூலியமா, அதாவது போஸ்ட்மேன்றது ஒரு டூல். ஸோ அந்த டூல் மூலியமா, போஸ்ட்மேன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கிடையாது, SOAP UIன்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ அந்த டூல் மூலியமா நமக்கு அந்த டேட்டா பேஸ்ல வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். Hadoop database and then MongoDB, Cassandra. ஸோ இதெல்லாமே NoSQL டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாபேஸ்ன்றது ரோ அண்ட் காலம் வைஸா இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட் வேஸ்ல நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த டேட்டாபேஸ்ல போய் ஒரு SOAP UI இல்லை அப்படின்னா போஸ்ட்மேன் UI வச்சு தான் நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு வந்து அந்த டேட்டாஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, someone is asking doubt. So can you leave a message on the chat box? So what do you have? Hello? Okay. Yeah, one message is received. You can continue. Okay. Yeah, if you have any doubt, you can ask me in the last of this session. Okay. Okay. ஸோ இப்போ அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாஸ்லாம் எந்த மாதிரியான இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு வந்து கீழே பேஸ்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாஸ் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி சம் மேனிபுலேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதே வந்து ஒரு மல்டி ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஜிமெயில்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஜிமெயில்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அதில் வந்து காமனாக நம்ம 3 ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் மெயில் டு மெயில் அண்ட் தென் சம்டைம்ஸ் அந்த கார்பன் காப்பீஸ், ஸோ வேற யாருக்கெல்லாம் நமக்கு பாஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஒரு சம் கார்பன் காப்பீஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர். அதே வந்து ஒரு இருக்கும். ஸோ நம்ம மெசேஜ் போஸ்ட் பண்ணும்போது இந்த டேட்டாஸ் தான் பாஸ் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது, இந்த இமேஜஸ் தான் பாஸ் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ், சம் வீடியோஸ் கூட நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட். ஸோ அப்போ ஒரே அப்ளிகேஷன்ல ஸ்ட்ரக்சர் டேட்டாவும் இருக்கும் அண்ட் தென் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாஸ் இருக்கும். ஸோ அதை வந்து மல்டி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேட்டாஸ்ன்னு எடுத்துக்கோம் அப்படின்னா இந்த மாதிரியா நமக்கு வந்து செப்பரேட் பண்றாங்க. அண்ட் தென் செப்பரேட் பண்ணிட்டு நம்ம சொன்ன அந்த எக்ஸாம்பிள் மாதிரி தான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி ஒரு பைத்தான் லைப்ரரிஸ். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இந்த ஒரு ப்ராசஸ் நிறைய லைப்ரரிஸ் தேவைன்னு சொல்லுங்க. ஓகே, புவி ரைஸ் யுவர் ஹேண்ட். ஓகே, யூ ஹேவ் எனி டவுட் புவி? ஓகே, if you have any doubt, just if you people have any doubt, just ask me in the last of this session, so it could be better. Okay, shall we continue? Okay, so then here வந்து நம்ம some python libraries யூஸ் பண்றோம். இந்த libraries யூஸ் பண்ணி நமக்கு தேவையான some execute-லாம் நம்ம execute பண்ணுவோம். ஸோ அப்படி எந்த மாதிரியான libraries-லாம் இருக்கு அப்படின்னா pandas, numpy, scipy, matplotlib, ஸோ இந்த மாதிரி libraries-லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு libraries-னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து 3 கைண்ட் ஆஃப் டிஃபரன்சியேஷன் இருக்கு. சம் சயின்டிஃபிக்கா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் லைப்ரரிஸ், அனலைசிஸ் பண்ணணும், டேட்டாஸ் அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சம் கைண்ட் ஆஃப் லைப்ரரிஸ், அண்ட் தென் நமக்கு கிடைச்ச அனலைசிஸ் பண்ணிட்டு கிடைச்ச டேட்டாஸ் வந்து விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சம் கைண்ட் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ இப்போ இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ற லைப்ரரி எதுக்குலாம் யூஸ் ஆகுற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பைன்றது ஒரு நியூமெரிக்கல் பைத்தான். ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்கன்னா ஒரு யூபர் ப்ராசஸ். ஸோ அந்த யூபர் ப்ராசஸ்ல வந்து நமக்கு நம்பை யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த நம்பை யூஸ் பண்ணி தான் நமக்கு கிடைச்ச அந்த நியூமெரிக்கல் டேட்டாஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பை மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா
ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் நியூமெரிக்கல் டேட்டாஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இந்த NumPy யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கிடைச்ச டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த அனலைஸ் பண்றதுக்கு தான் பாண்டாஸ்ன்ற ஒரு லைப்ரரிஸ். ஸோ அந்த பாண்டாஸ்ன்றது நம்ம கிடைச்ச டேட்டாஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் அந்த டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து சயின்டிஃபிக் லைப்ரரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த பாண்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம கிடைச்ச டேட்டாஸ் வந்து அனலைசிஸ் பண்ணிட்டு அந்த டேட்டாஸ் வந்து சம் டேபிளர் ஃபார்மேட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஆர்டர் ஃபார்மேட், ஆர்டர் டேட்டா, இல்லை அப்படின்னா அன்ஆர்டர் டேட்டாஸ்ல இருக்கும், சம்டைம்ஸ் மேட்ரிக்ஸ் டேட்டாவில் கூட இருக்கலாம். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் டேட்டாஸ் எல்லாத்தையும் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது இந்த பாண்டாஸ் லைப்ரரி. நெக்ஸ்ட் ஒன்ஸ் டேட்டா கிடைச்ச டேட்டாவை அனலைசிஸ் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனை நமக்கு வியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மேட்பிளாட் லைப்ரரின்ற ஒன்று. ஸோ இந்த மேட்பிளாட் லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம கிடைச்ச டேட்டாஸை வந்து விசுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரியான விசுவலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன், இல்லை அப்படின்னா ஒரு பை சார்ட், இல்லை ஒரு பார் கிராஃப். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு சீபான்ற ஒரு லைப்ரரி. ஸோ இதுவும் நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ்க்காக நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளாட்டிங் லைப்ரரிஸ். நம்ம கிடைச்ச டேட்டாஸை ஒரு பிளாட்டிங் பாயிண்ட் மூலியமா ஒரு கிராஃப் நமக்கு ட்ரா பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஸோ நம்ம வந்து சீபான் லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லைப்ரரிஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் நமக்கு டேட்டா சயின்ஸ் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டேட்டா சயின்ஸோட ஒரு யூஸ் கேசஸ் வந்து சொல்றேன். எந்த மாதிரியான இடத்துல நம்ம டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன ப்ராசஸ்க்காக நம்ம டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ ஃபேஸ்புக் அனலைசிஸ், அமேசான், யூபர். ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த பர்டிகுலர் அனலைசிஸ்க்காக நமக்கு டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுபோக இன்னொரு வேற எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்றேன். ஒரு யூடியூப் நமக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த யூடியூப் யூஸ் பண்ணி நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டா ஒரு சேனலோட வீடியோஸ் நான் வந்து வியூ பண்ண வேண்டியிருக்கேன் அப்படின்னா அந்த சேனல் நம்ம இன்புட்டாக கொடுப்போம். ஸோ இன்புட்டாக கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சேனல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்துடும். ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த சேனலில் கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு 4 days 5 days கழிச்சு அந்த சேனல் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வந்து வீடியோ ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த யூடியூப்ல இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் இடத்துல நமக்கு டேட்டா சயின்ஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா லிங்க்டின் நமக்கு நிறைய பேர் ஜாப் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம எந்த மாதிரியான ஜாப் வந்து நம்ம வியூ பண்ணிட்டு இருக்கோம் டே பை டே. நம்ம இந்த ஜாப் நம்ம இந்த ஜாப் நான் அப்ளை பண்ணுவோம், இந்த ஜாப் நான் வியூ லைக் பண்ணி வச்சிருக்கேன், இந்த ஜாப் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஜாப்க்கு ரிலேட்டடான கம்பெனிஸ் உங்களுக்கு ஆடாக வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ லிங்க்டின்ல ஜாப் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு நம்ம டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து சம் டேட்டா சயின்ஸோட யூஸ் கேசஸ். ஒரு சின்ன டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் பத்தி படிச்சாச்சு. நெக்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் வச்சு நம்ம எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸும் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிடும். ஒரு பிகினராக இருந்தால் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம், இன்டர்மீடியேட்டாக இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம், அட்வான்ஸ்டாக இருந்தால் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்லியிருக்கு. இதே வேற என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிகினர் வந்து சாட் போட்னு ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப சின்ன அப்ளிகேஷன் தான். ஒரு சிம்பிள் செட் ஆஃப் டேட்டா மட்டும் எடுத்துட்டு ஸோ அதுக்கு வந்து டேட்டாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த டேட்டா வந்து டேட்டாஸ் டாட் சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கும், டேட்டாஸ் டாட் எக்ஸ்எம்எல் சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்னே இருக்கும். அந்த டேட்டாஸ் வந்து நம்ம ரீட் பண்ணிட்டோம். ஸோ எந்த சைட்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னா டேட்டாஸ் டாட் வேர்ல்டுன்னு ஒரு சைட் இருக்கு, இல்லை அப்படின்னா APF5ன்னு ஒரு சைட் இருக்கு. ஸோ அந்த சைட்ல இருந்து நம்ம டேட்டாஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணலாம். ஸோ ரிட்ரைவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ சாட்பாட் வந்து ஒரு பிகினர் ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த சாட்பாட் வந்து பண்ணி பார்க்கலாம். அதுபோக வேற என்ன இருக்கு அப்படின்னா கலர் டிடெக்ஷன். ஸோ கலர் டிடெக்ஷன் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட். இப்போ ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜ்ல ஒரு கலர்ல போய் நான் ஒரு மவுஸ் பாயிண்டர் வச்சு அப்படின்னா இந்த கலர் எனக்கு என்ன கலர்னு எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து ஒரு பிகினர் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான டேட்டா செட் கலர்ஸ் டாட் சிஎஸ்வின்ற ஒரு டேட்டா செட் நமக்கு இருக்கு, ப்ரீடிஃபைண்டாக இருக்கு. ஜஸ்ட் அந்த டேட்டா செட்டை மட்டும் நம்ம ரிட்ரைவ் பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்ட் மூலியமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு நம்ம என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாண்டாஸ்ன்ற ஒரு லைப்ரரி இருக்கு, அண்ட் தென் பைத்தான் பிளஸ் ஓப்பன் சிவின்ற லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி நமக்கு பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் சிவி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு கலர் ப்ராசஸ்க்குலாம் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதே ஒரு வேற என்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பீச் எமோஷன் ரெகக்னிஷன். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பீச் பண்ணி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் எந்த மாதிரியான அனலைசிஸ்ல, அதாவது எந்த மாதிரியான எமோஷன் நான் வந்து உங்களுக்கு பேசுறேன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதான் வந்து ஸ்பீச் ரெக்கமெண்டேஷன் அனலைசிஸ். ஸோ அந்த இதுக்கு தேவையான லைப்ரரி வந்து லிப்ரோசான்னு ஒரு லைப்ரரி இருக்கு. இந்த லிப்ரோசான்ற லைப்ரரி என்ன பண்ணுவாங்கன்னா
நம்மளோட ஆடியோவையும் மியூசிக்கையும் வந்து அனலைசிஸ் பண்ணிட்டு இந்த பர்சன் இந்த மைண்ட் செட்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு ரீட் பண்ணும். ஸோ அதான் வந்து லிப்ரோஸ்ன்ற ஒரு லைப்ரரி. அது போக வேற என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு வந்து தேவையான டேட்டா செட் நிறைய இருக்கு. ஸோ இப்போ இந்த மைண்ட் செட்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட் வந்து நமக்கு கண்டிப்பாக டேட்டா செட்டாக இருக்கும். அந்த என்ன டேட்டா செட்டாக இருக்கு அப்படின்னா ரேவ் டேஸ்னு ஒரு டேட்டா செட்டாக நமக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்கு. ஸோ அந்த டேட்டா செட் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் எந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் நம்ம டேட்டா சயின்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஒரு ரியல் டைமா சொல்றேன். ஒரு ரியல் டைமா யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து நம்மளோட டெசிஷனை வந்து சிம்பிளா நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குது. ஒரு சாட்பாட்ல மெசேஜ் பண்றதாலும் சரி, ஒரு நம்ம யூஸ் பண்றதாலும் சரி, நம்மளோட ஒர்க்கை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. ஸோ அதான் வந்து நமக்கான ஒரு பெட்டர் டெசிஷனை வந்து எடுத்து பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் இட் இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ். டே பை டே நமக்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அதான் வந்து ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ், ஒரு ரியல் டைம் அட்வான்டேஜஸ். அதே வந்து ஒரு ஜாப் சீக்கர் வந்து டேட்டா சயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஜாப் சீக்கர் வந்து டேட்டா சயின்ஸ்க்கான ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா டேட்டா சயின்ஸ் வந்து ஒரு ஹை டிமாண்ட் இது. ஸோ அந்த டிமாண்ட் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய இருக்கும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் இந்த டேட்டா சயின்ஸோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வெராசிட்டி. ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் மட்டும் நம்ம டேக் பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது. எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் நம்ம டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் நமக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்டா நான் வரணும் அப்படின்னா, ஒரு டேட்டா சயின்டிஸ்டா நான் இருக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான ஸ்கில் தேவைன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நமக்கு வந்து மேத் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்கில்ஸ் கண்டிப்பா ஒரு இந்த ஸ்கில்லோட பேசிக்ஸ் வச்சு கூட ஒரு பர்சன் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம். பட் அவங்க வந்து மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்னா நமக்கான நிறைய லைப்ரரிஸ்லாம் இருக்கு. பைத்தான் அந்த பைத்தான்லேயே நமக்கு டேட்டா சயின்ஸ் பண்றதுக்கான நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. அந்த லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு ப்ரெடிக்ஷனை கொண்டு வந்துடலாம். பட் அது கொண்டு வந்தா அனலிட்டிக்ஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாம அது கரெக்டா அந்த கொண்டு வந்த அவுட்புட் வந்து கொண்டு வந்த ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. சம் டேட்டா ரிடண்டன்சி இல்ல டேட்டா மிஸ்பெல்ஸ் நமக்கு நடக்கும். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டாட்டிக்ஸ் நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கான டேட்டா வந்து கரெக்டா, அதாவது ஒரு அக்யூரேட் ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு எடுத்துட்டு வரும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து மேத் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்கில்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங். எப்படி வந்து ஒரு நம்ம மீட் பண்ற கிளைண்ட் கிட்ட எப்படி பேசுறது, அதுக்கப்புறம் ஒரு டேட்டாஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த டேட்டாஸ் வந்து எப்படி மற்ற கொலிட்ட வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் ஒரு பைத்தான் நாலேஜ் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பா நம்ம வந்து டேட்டா சயின்டிஸ்ட்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்லேயே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கெரியர் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் இருக்கு. ஸோ அதான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் இன் டேட்டா சயின்ஸ். ஸோ இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச டேட்டாஸை வச்சு அவங்க வந்து ஜஸ்ட் எக்ஸிக்யூட் மட்டும் தான் பண்ணுவாங்க. சம் அனலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு மாடல் டிப்ளாய்மெண்ட் பண்றது எல்லாமே டேட்டா சயின்டிஸ்டோட வேலை. ஒரு டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிடைச்ச டேட்டாஸை வந்து ஒரு டேட்டா பேஸ்ல போய் எப்படி ஸ்டோர் பண்றாங்க, டேட்டா பேஸ்ல இருந்து எப்படி ரிட்ரைவ் பண்ணி போறாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே டேட்டா இன்ஜினியர் தான் நமக்கு எக்ஸிக்யூட் பண்றாங்க. அந்த டேட்டா இன்ஜினியர் வந்து டேட்டா ஆர்கிடெக்ட்னு சொல்றது. ஸோ அப்போ அந்த ஆர்கிடெக்டா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு டேட்டா பேஸ் நாலேஜ் கண்டிப்பா தேவை. ஓகே. Someone is raised a hand. So Santosh Kumar. So you have any doubt? Santosh Kumar. Okay. So if you have any doubt, just ask me on the last of this session. Okay, let's continue the session. Next one, the data analytics. ஸோ இப்போ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச டேட்டாஸை வந்து விசுவலைஸ் சார்ட்டுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து டேட்டா அனலிஸ்டுக்கான ஒரு வேலை. ஸோ இப்போ டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா தீஸ் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸோ இப்போ டேட்டா சயின்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஜாப் அப்ளை பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு கம்பெனிஸ் வந்து ஜாப்ஸ் டேட்டா சயின்ஸ் ஜாப் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்கு.
ஸோ இந்த கம்பெனிஸ் போக இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ டாப் எம்என்சிஸ் கம்பெனிஸ்லாம் நமக்கு வந்து டேட்டா சயின்டிஸ்ட் வந்து நிறைய ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் தென் திஸ் இஸ் த லாஸ்ட். இந்த செஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டேட்டா சயின்ஸ் பற்றி ஐடியாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் டேட்டா சயின்ஸ்க்கான கோர்ஸ் எதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து கண்டக்ட் கோர்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபார்ம்ஸ் கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸ் எதாவது நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ எனி டவுட்? Okay, if you people any have doubt, just unmute your speak, unmute your and then ask your doubt. Can you hear me? ஸோ உங்களுக்கு கோர்ஸ் டேட்டா சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்களுக்கான ஜாப் லிங்க், ஜாப் ஆஃபர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதில். ஓகே, anyone have doubt? Okay, so data sources. டேட்டா சோர்சஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சம் வெப்சைட்ஸ் இருக்குது. data.world-னு ஒரு வெப்சைட் இருக்கு. நான் உங்களுக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்றேன். அந்த மெசேஜ் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட்ல வந்து லாகின் பண்ணணும், அதாவது சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணிட்டு நீங்க அந்த வெப்சைட்ல இருந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் GitHub இருக்கு. GitHubல நமக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் API ஃபைல், API file.com. ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க நிறைய டேட்டாஸ், உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்றீங்களோ, நீங்க என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்றீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஜஸ்ட் கீவேர்டு மட்டும் கொடுத்தாலே போதும். அதுக்கான தேவையான டேட்டாஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்காது? Okay, someone messaging, good session. Okay, thank you for your suggestion. Okay, so இப்போ கம்பெனி Manfree Technologies. ஸோ கோயம்புத்தூர்ல சித்ரா பிரான்ச், சித்ரா பிளேஸ்ல இருக்கு, சித்ரான்ற ஒரு பிளேஸ்ல நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் கோர்சஸ் அண்ட் as well as எம்பெடட் கோர்சஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சாஃப்ட்வேர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜாவா, ஜாவா, C++, பைத்தான், ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ், அதே ஒரு அட்வான்ஸாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். PLC கோர்சஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ PLC எடுத்துக்கோம் அப்படின்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ ஏதாவது கோர்சஸ் ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கான்டாக்ட் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்னால நமக்கு இஷ்யூஸ் போயிருக்காங்க. நீங்கள் லாக்டவுன்ல முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனிஸ் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எம்பெடட் ப்ராஜெக்ட் அண்ட் தென் ராஸ்பெரி பை, ஸோ நிறைய கோர்சஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சம்ஒன் ரைஸ்ட் எ ஹேண்ட். ஓகே, okay, if you have any doubt, just ask in the mail, or you can contact this number on the display in the bro. கேக்குதா? யா கேக்குது. யா சொல்லுங்க ப்ரோ. இப்போ நீங்க வந்து வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்றதுக்குலாம் டேட்டாஸ் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமாமா.
அதே மாதிரி ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்றதுக்கு எதுவும் இருக்கா? எல்லாத்துக்கும் நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்களோ எல்லாத்துக்கான டேட்டாஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ப்ரோ இந்த நான் சொன்ன வெப்சைட்ல. ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ அந்த டேட்டாஸ் வந்து நீங்க ரீட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ ஒரு செட் ஆஃப் டேட்டா வச்சு மட்டும் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து நிறைய செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து நீங்க ரீட் பண்ணணும், அதாவது ரிட்ரைவ் பண்ணணும். ரிட்ரைவ் பண்ணாதான் உங்களுக்கான அக்யூரேசி வந்து கரெக்டா இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ நான் சைட்டை வந்து நீங்க ஒரு ரெஃபர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அது எல்லாமே இன்பில்டா அதுலயே இருக்குமா ப்ரோ? நம்ம எல்லாமே ஜஸ்ட் ரிட்ரைவ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி அது வந்து டைரக்டா நான் சொன்ன இந்த CSV ஃபைல் ஃபார்மேட்டாவே இருக்கும். நீங்க ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தாலே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே நம்ம யூஸ் பண்ற GitHubல கூட நமக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஓகே ப்ரோ, थैंक यू ப்ரோ. ஓகே, ஓகே. சோ வேற டவுட்னாலும் கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் அது நம்ம டவுன்லோட் பண்றது காப்பி ரீச் ஏதாவது இஷ்யூ இருக்குமா சார்? டேட்டா டவுன்லோட் பண்றதுக்கு இல்ல அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவுமே இருக்காது நமக்கு. ஜஸ்ட் அந்த நம்ம சைட் கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா சார்? அந்த லிங்க் சைட் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன் பாருங்க. அந்த மெசேஜ் நீங்க ஜஸ்ட் யூடியூப் கூகுள்ல போய்ட்டு அந்த லிங்க் இது சொன்னாலே போதும். பிக் டேட்டானா? data.world வெப்சைட் நேம். ஓகே ஓகே, थैंक यू சார், थैंक यू. ஓகே. சோ பட் நீங்க வந்து டவுன்லோட் பண்றீங்க அப்படினா உங்களோட சைன் அப் கண்டிப்பா இருக்கணும். உங்களோட லாகின் இருந்தா நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும் அந்த வெப்சைட்ல. ஓகே ஓகே சார். ஓகே. சோ பர்சன்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுனா நீங்க மெயில் பண்ணி நீங்க கால் பண்ணிக்கலாம். சோ அது மாதிரி நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி கோர்சஸ் நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். சோ யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனா நீங்க கோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாட்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆன்லைன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நேமில் கரெக்டாக அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு சேட்டில் இருக்குது. ஸோ எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த செஷன் பற்றி ஏதாவது ஃபீட்பேக்கு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, ஸோ வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கா, ஸோ அதுக்கான ஃபீட்பேக்ஸ்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே. ஸோ ஃபீட்பேக்கும் அதுலேயே இருக்கு உங்களுக்கு. ஓகே, லெட்ஸ் கம்ப்ளீட் திஸ் செஷன். கிராஷ் கோர்ஸ் டைமிங் கேட்குறாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைமிங் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைமிங் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டைமிங் நான் இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே, லெட்ஸ் கம்ப்ளீட் திஸ் செஷன். ஓகே. Keep safe in this lockdown. So we are in the critical situation right now, so everyone keep safe. Thank you.